Ladies and gentlemen, ஆரம்பிக்கலாமா? நான் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட போல அதான் வந்துட்டேன். I like the way. மீனோ, வாசனை வீட்டுக்கு போய் சரியான நேரத்துல திவ்யாவையும் காப்பாத்திட்ட. அவங்க கிட்ட இருந்து உண்மையை வர வச்சு வாசு சாரையும் வெளியில கொண்டு வந்துட்ட. பரவாயில்ல, அவருக்கு ஒண்ணுனா ஓடணுங்கிற எண்ணம் உள்ளுக்குள்ள இருக்கு. பின்ன என்ன, எனக்கு ஒண்ணுனா அவரு வந்து நிக்கிறப்போ அவருக்கு ஒண்ணுனா நான் போய் நிக்கிறதானே நட்பு. ஆவுனா இத ஒண்ணு கொண்டு வந்து நடுவுல வச்சிடுற. எங்க இந்தாங்க. என்னங்க இது? ராத்திரி அந்த மாதிரி நடந்ததுல இருந்து மனசே சரியில்லைங்க. நைட்டு ஃபுல்லா நான் தூங்கவே இல்லை. ரொம்ப பதட்டமா இருந்துச்சு. அதான் காலையில முதல் வேலையை கோவிலுக்கு போய் உங்களுக்கு எந்த விதமான ஆபத்து வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு வந்தேன். இந்தாங்க விபத்து எடுத்துக்கங்க. என்னாச்சு? இவர் என்ன சொல்றாரு? அதை ஏன் கேக்குற? அந்த ஷைலஜா நம்ம நினைச்சதை விட கொஞ்சம் ஆபத்தானவளாதான் இருக்கா. திவ்யா அப்பாவை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியெடுத்த கோவத்துல அவ நைட்டு மிரட்ட ஆள் அனுப்பியிருந்தா. அவங்க கத்தி எடுத்துட்டு வந்து குத்த வரப்போ தோ இவரும் திவ்யா அப்பாவும் சரியான நேரத்துல வந்து என்ன காப்பாத்திட்டாங்க. ஓ, வாசு சார் வந்தாரா? ஆமா, ஆரம்பத்திலேயே இவர் வீடு வரைக்கும் விடுறேன்னு தான் சொன்னாரு. நான் தான் வேண்டான்னு அனுப்பிட்டேன். இல்லனா இந்த அளவுக்கு கூட வந்திருக்காது. எனக்கு என்னமோ வாசு சார் விஷயத்துல நீங்க தலையிடுறது சரியில்லைன்னு படுதுங்க. அதுலயும் நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனதெல்லாம் தேவையே இல்லாத விஷயம். அதனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும் எனக்குள்ள தோணிக்கிட்டே இருந்துச்சு. அதனாலதான் உங்க கூடவே நான் வீடு வரைக்கும் வரேன்னு சொன்னேன். ஆனா நான் நினைச்சதோட பெரிய பிரச்சனையாவே வந்துருச்சு. இனிமே நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க. சரிங்க, நான் டீ குடிக்க போறேன். உங்களுக்கும் டீ வாங்கிட்டு வரட்டுமா? எனக்கும் டீ குடிக்கணும் போலதான் இருக்கு. நான் நினைச்சேங்க உங்களுக்கு டீ குடிக்கணும் போல இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் கேட்டேன். நான் போய் டீ குடிச்சிட்டு உங்களுக்கு வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க. எனக்கு ஒரு ஆபத்துன்னு நான் யோசிக்கிறதுக்குள்ள எனக்காக யோசிக்க ஒரு ஜீவன் இருக்குன்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க. ஒரு ஜீவன் இல்ல, 2 ஜீவன். வாசு சாரும் தான் நேத்து உன்னை காப்பாத்த வந்தாரே, அத மறந்துட்டியா? சரிங்க, நான் போய் டீ வாங்கிட்டு வந்துடுறேன். ஏய், என் மனசுக்குள்ள ஓடுற விஷயம் இவருக்கு எப்படிதான் தெரியுமோ எனக்கு தெரியலடி. இப்ப கூட எனக்கு டீ குடிக்கணும் போலதான் இருந்துச்சு. எப்படி அவர் சரியா கேட்டார் பாத்தியா? அதே மாதிரி நான் எந்த மனநிலைமையில இருந்தாலும் என்ன ஈஸியா அவர் சகஜமாக்கிடுவாரு. நம்மள புரிஞ்சுக்கிறவங்க பக்கத்துல இருந்தா அதுவே ஒரு தனி ஆறுதல் தானே. ஏய், பாத்தியா? அவரு மட்டும் இல்ல, வாசு அண்ணனும் தான். பாரு, போன் பண்றாரு. அண்ணன்னு உன்னை நினைச்சுக்கிட்டு உன் மேல அக்கறையா தான் இருக்காரு. இவர் ஏதோ பக்கத்துல இருக்கிறதுனால நேர்ல வந்து பேசிட்டு இருக்காரு. அண்ணன் தூரமா இருக்கிறதுனால போன்லயே வந்துட்டாரு. எடுத்து பேசு. ஹலோ. உங்களை டிஸ்டர்ப் பண்றதா நினைக்காதீங்க. நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? ஐயோ, உதவின்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. என்ன விஷயம் நீங்க சொல்லுங்க, நான் நிச்சயமா உங்களுக்காக பண்றேன். திவ்யா விஷயம்தான். நீங்க கண்டிப்பா பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஒண்ணு இல்ல, ஷைலஜா வந்த விஷயத்தையும் திவ்யா வேணும்னு கோர்ட்ல கேஸ் போட்ட விஷயத்தையும் திவ்யாவுக்கு தெரியப்படுத்துறேன்னு அம்மா சொல்றாங்க. ஆனா எனக்கு சொல்ல தைரியம் இல்ல. நான் சொன்னா அவ எப்படி எடுத்துப்பான்னு தெரியல. அவ பயந்துர போறாள்னு எனக்கு பயமா இருக்குங்க. ஆனா அம்மா சொல்ற மாதிரி சொல்றதுதான் நல்லதுன்னு தோணுது. அவளும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. அதான் நீங்க வந்து திவ்யா கிட்ட பேச முடியுமா? நீங்க சொன்னா அவ புரிஞ்சு பயப்பட மாட்டான்னு தோணுது. அதான்
கொஞ்சம் வீடு வரைக்கும் வர முடியுமா? ஏங்க இதை சொல்ல ஏங்க இவ்ளோ தயங்குறீங்க? நான் இப்பவே திவ்யா கிட்ட பேசுறேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. இப்பவும் சொல்றேங்க, இது நான் உங்களுக்கு பண்ற உதவி இல்ல, இது என்னோட கடமை. என்ன வினோ, அண்ணனை பார்க்க போறியா? பத்மா, எப்பப்ப கிண்டல் பண்ணணும்னு கூட ஒரு விவஸ்தை இல்லையா? பாவம் பத்மா, திவ்யாவோட அப்பா இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு தவிச்சிட்டு இருக்காரு. ஒரு வகையில இந்த நிலைமைக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன். இப்ப அவரை எப்படியாச்சும் இதுல இருந்து வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். எங்க இந்தாங்க, டீ மாஸ்டர் பக்கத்திலே இருந்து இந்த பக்குவத்துல டீயை போடுங்கன்னு சொல்லி உங்களுக்காக ஸ்பெஷலா போட்டு வாங்கிட்டு வந்து டீ குடிச்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். இல்லைங்க, கொஞ்சம் அவசரமா வெளியே போகணும். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. குடிச்சிட்டு போங்களேன், டீ குடிக்கணும் போல இருக்குன்னு சொன்னீங்களே. அப்ப இருந்துச்சு, இப்போ டீ குடிக்கிற மனநிலைமை இல்ல. அவ்வளவு அவசரமா எங்க போறீங்க? திவ்யாவோட அப்பா ஃபோன் பண்ணியிருந்தாரு. திவ்யா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், வர முடியுமான்னு கேட்டாரு. அதான் கிளம்பி போறேன். சரி, நான் வரேங்க. பத்மா, கொஞ்சம் பாத்துக்கோ. சரி. வர வர நம்ம வினோதினி வாசனனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை சரி பண்ண கால்ல ரெக்க கட்டிக்கிட்டு பறக்குறான். இவளை புரிஞ்சுக்கவே முடியல. அண்ணே, அந்த டீயை கொடுங்க, நானாச்சும் குடிக்கிறேன். என்னங்கம்மா? யாருக்குன்னு எழுதி வச்சிருக்கோ அங்க தானே போகும். டீய சொன்னேன். ஒரு பொண்ணை மிரட்டிட்டு வாங்கன்னா அவகிட்ட போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க. உடம்ப மட்டும் நல்லா பெருசா வளர்த்து வச்சிருக்கீங்க. டாடி, எதுக்கு இப்படி வீக்கான ஆளுங்களெல்லாம் கூட வச்சுக்கிட்டு இருக்கீங்க? பேபிமா, நம்ம ஆட்கள்லாம் சூப்பரான ஆட்கள் தான். அவ தனியா இருப்பா, மிரட்டி விடலான்னு போறாங்க. ஆனா அவளுக்கு காவலுக்கு 2 பேர் இருப்பாங்கன்னு இவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இன்னும் 4-5 பசங்களை கூட அனுப்பியிருக்கலாம். சரி விடுமா, இன்னொரு நாள் அவ தனியா மாட்டுவல்ல, அப்ப வச்சுக்கலாம். டாடி, இப்படியே நாம ஒவ்வொரு தடவையும் தோத்துக்கிட்டே இருக்கோம்.